ஹாய் கைஸ், வெல்கம் பேக். இப்போ நீங்கள் பொருளை பார்த்தா அந்த பியூச்சர் வந்து பார்த்தா ரீசெண்டாக ரொம்பவே ட்ரெண்டிங்கில் இருக்குது. ஸோ எப்படி கிரியேட் பண்ணி பார்த்தலாம். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட இருக்கிற ஐட் மிஷினை ஓப்பன் பண்ணிட்டு நான் கொடுத்த ப்ரீஷெட்டை நீங்கள் இம்போர்ட் பண்ணி ஓப்பன் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தா எப்படி ஷோ ஆகும். ஸோ இதில் எப்படி எடிட் பண்ணும் குயிக்காகவும் ஷார்ட் ஸ்வீட்டாகவும் பார்த்தலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ வீடியோக்குள்ளே பொறுத்த முடியும் மறக்காம இந்த வீடியோக்கு லைக்கை மட்டும் தட்டுங்க. சாப்பாட்டிலே சொன்ன 2-3 பேருக்கு அந்த வீடியோ போய் சஜஷன் ஆகும். ஓகே, ஜஸ்ட்டு லைக்கை மட்டும் தட்டிட்டு இருக்குங்க. ஸோ இதில் நம்ம எடிட் பண்ணுறது முடியும். ஃபஸ்ட்டு நம்ம எடிட் பண்ணுற பிக் வந்து பார்த்தா எடிட் பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து பார்த்தா ஃபஸ்ட்டு அப்படியே நீங்கள் பேக் போய்ட்டு உங்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ரிமனி ஆப் இருந்துச்சுனாக்கா நீங்கள் எடிட் பண்ணுற பிக்குடைய குவாலிட்டி கம்மியாக இருந்துச்சுனாக்கா ஜஸ்ட் இந்த ஆப்பில் போட்டு உங்களோட பிக்குடைய குவாலிட்டி மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோர்லேயே இருக்குது, தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஐட் மோஷன் ஆப்பை ஓப்பன் பண்ணிட்டு கீழே ப்ளஸ்ஸும் கொட்டு ஒரு 4:5 ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே ப்ளஸ்ஸும் கொட்டு மீடியோ கொட்டு நீங்கள் எடிட் பண்ணி அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு மேலே காலில் 3 பட்டன் இருக்குது, அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இதில் ஃபுல் கம்ப்ரஸர் பாருங்கள், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே மோட்ஸில் போய்ட்டு சைடில் இந்த தடவை சொல்லி போய்ட்டு உங்களுக்கு பிகுத்தமாக லைட்டாக ஜூம் போய்ட்டு ஸோ இதில் இந்த ஃபஸ்ட் ஆப் நீல் போய்ட்டு உங்களுக்கு பிகுத்தமாக கரெக்டாக நீங்கள் ஃபுல் ஸ்கில்லை செட் பண்ணிட்டு இருக்கும். நீங்கள் செட் பண்ணி வச்சுட்டு போய்ட்டு மேலே காலில் பட்டன் இருக்குது, அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இதில் கிரேப் ஃப்ரம் எக்ஸ்பீரியன்ஸருக்கு பாருங்கள், அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கீழே எக்ஸ்போர்ட் பண்ணால் ஸோ இந்த புக் வந்து பண்ண 4:5 கன்வெர்ட் வரும். இது நீங்கள் சேவ் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் பேக் வந்துக்குங்க. இப்போ நாம் இன்புட் பண்ணுற ப்ராஜெக்ட்டை ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே கீழே வந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து பண்ண எப்படி ஷோ ஆகும். ஸோ இதில் எப்படி போய் காட் பண்ணி பார்த்தலாமா. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாங்குக்கு மேலே ஃபஸ்ட்டு ஒரு கிரீன் கலர் இருக்கா, அந்த லேயர் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு இந்த கலர் கொடுத்து இந்த ஸ்டாருக்குன்னு கொடுத்து இப்போ நான் 4:5 கன்வெர்ட் பண்ண சொல்லியா ஜஸ்ட் அந்த பிக்கை இங்கே செலக்ட் பண்ணிட்டு மேலே காலில் புதுசாக இருப்பாருங்க, அது நீங்கள் செலக்ட் பண்ணால் ஜஸ்ட்டு அதில் வந்து படம் அந்த பிக் ஆர்டர் இதே மாதிரி மேலே ஒரு க்ரீன் கலர் இருக்குது, அந்த லேயர் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு இந்த கலர் கொடுத்து இந்த ஸ்டார் கொடுத்து அதே பிக்கை நீங்கள் வந்து பண்ணாக்க செலக்ட் பண்ணிட்டு மேலே புதுசாக இருக்குது, அது நீங்கள் செலக்ட் பண்ணினாக்கா கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த எஃபெக்ட்டில் இந்த பிக் வந்து படம் ஆட் ஆயிரும். ஸோ இதுக்காக தான் நம்ம 4:5 பிக்கை கன்வெர்ட் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் அப்படியே மூவ் பண்ணி கொண்டாக்கா ஸோ இந்த இடத்துல வந்து படம் 2 க்ரீன் கலர் இருக்கா, ஸோ இதுலேயும் நம்ம வந்து பண்ணாக்க பிக் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு மேலே இருக்கிற அந்த க்ரீன் கலரை கிளிக் பண்ணிட்டு இந்த கலர் கொடுத்து ஸ்டார் கொடுத்து 4:5 பிக்கை செலக்ட் பண்ணிட்டு மேலே ப்ளஸ்ஸும் கொடுத்துக்கோங்க. ஸோ அதே பிக்கை இந்த இடத்துல நாம் ஆட் பண்ணி விட்டுக்கலாம். முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட் அப்படிங்க போயிடாக்க ஸோ இந்த இடத்துல வந்து பண்ண 3 குரூப் இருக்கும். ஸோ இதில் எப்படி பிக் ஆட் பண்ண பார்த்தலாம். ஸோ அதுக்கு கீழே இருக்கிற அந்த குரூப்பை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு எடு குரூப் போய்ங்க. இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸ்ஸும் கொடுத்து மீடியோ கொடுத்து நீங்கள் எடிட் பண்ணி அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயர் கீழே கொண்டுட்டு இந்த லேயர் எந்த அளவு இருக்கோ அந்த அளவுக்கு இந்த பிக்கை நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்குங்க. நெக்ஸ்ட்டு அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு எஃபர்ட்குள்ளே போய்ட்டு ஆட் எஃபெக்ட்டில் டிஸ்ட்ராக்ஷன் வேர்ப் இருக்கா, அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கீழே மூவ் பண்ணால் டெய்ல்ஸ்னு எஃபெக்ட் இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுத்துக்கோங்க. ஜஸ்ட் இதில் கீழே வந்து பண்ணால் மிரர் ஆஃப் இருக்கும், ஜஸ்ட் நீங்கள் ஆன் பண்ணிட்டு அப்படியே நீங்கள் பேக் வந்துக்குங்க. இப்போ கீழே மோட்ஸ் இருக்கும், அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த தடவை ஃபில் பண்ணிட்டு உங்களுக்கு பிகுத்துவமே சைஸை கம்மி பண்ணனா கம்மி பண்ணிக்க, இல்லை ஜூம் ஜூம் பண்ணிவிட்டு ஸோ இந்த ஃபஸ்ட்டாக மீல் போய்ட்டு கரெக்டாக வந்து பண்ணால் சென்டராக நீங்கள் அந்த பிக்கை நீங்கள் செட் பண்ணி விட்டுக்குங்க. சொல்லலாம் இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த பாக்ஸையும் கொடுத்து அப்படியே கொடுத்துட்டு அப்படியே நீங்கள் பேக் வந்துக்குங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி செகண்ட் குரூப் இருக்குது, அந்த குரூப்பை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு எடு குரூப் போய்க்குங்க. இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு காப்பி பண்ண பிக்கை இந்த பாக்ஸையும் கொடுத்து பிஎஸ்லேயே கொடுத்தா ஜஸ்ட் ஆட் ஆயிரும். இதை அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயர்களை கொண்டு வந்துட்டு அப்படியே நீங்கள் பேக் வந்துக்குங்க. சொல்லலாம் ஸோ இதே மாதிரி தேர்டு குரூப்லேயும் நீங்கள் வந்து பண்ணாக்க பிக்கை ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. முடிஞ்சிருச்சு. ஸோ அவ்வளோதான். ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பொருளை பார்த்த மாதிரி அந்த லுக் உங்களுக்கு கிடைச்சிச்சா சொல்லலாம். நெக்ஸ்ட்டு மூவ் பண்ணாக்க இந்த இடத்துல ஒரு க்ரீன் கலர் இருக்கா, ஸோ இதில் எப்படி பிக் ஆட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுக்கு இந்த க்ரீன் கலர் ஸ்டார்டிங் எடுத்துக்கு வந்துட்டு கீழே ப்ளஸ்ஸும் கொடுத்து மீடியோ கொடுத்து நீங்கள் எடிட் பண்ணி பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோ. நெக்ஸ்ட்டு மேலே 3 பட்டன் இருக்குது, அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இதில் ஃபுல் கம்ப்ரஸர் பாருங்கள், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோ. நெக்ஸ்ட்டு கீழே அமௌண்ட் சொல்லி போய்ட்டு தரப்பு சொல்லி போய்ட்டு உங்களுக்கு பிகு தமிழ் லைட்டாக நீங்கள் ஜூம் பண்ணிட்டு கரெக்டாக நீங்கள் ஃபுல் ஸ்கில்லை செட் பண்ணிட்டுக்கோங்க. சொல்லலாம் ஸோ நெக்ஸ்ட் இந்த பிக் வந்து பண்ணால் லாங் ப்ரெஸ் பண்ணி கரெக்டாக அந்த க்ரீன் கலருக்கு மேலே நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இந்த க்ரீன் கலர் எந்த இருக்கோ அந்த அளவுக்கு இப்போ நீங்கள் ஆட் பண்ண பிக்கை நீங்கள் கட் பண்ணி விட்டுக்கோங்க. சொல்லலாம் இப்போ கீழே ஒரு க்ரீன் கலர் இருக்குது, அதுலேயே நீங்கள் கிளிக் போய்ட்டு எஃபர்ட்குள்ளே போய்ட்டு இந்த சைடில் 3 பட்டனை கிளிக் போய்ட்டு காப்பி எஃபெக்ட் கொடுத்துட்டு இப்போ நீங்கள் ஆட் பண்ண பிக்கை நீங்கள் செலக்ட் போய்ட்டு எஃபர்ட்குள்ளே போய்ட்டு அங்கே காப்பி பண்ண எஃபெக்ட்டை இதில் அப்படியே நீங்கள் பேஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க. சொல்லலாம் இப்போ கீழே இருக்கிற அந்த க்ரீன் கலர் நீங்கள் கிளிக் போய்ட்டு மேல் டில்ட் ஆப்ஷனுக்காக கொடுத்து நீங்கள் வந்து டெலிட் பண்ணி விட்டுக்கோங்க. சொல்லலாம் இப்போ இதுவும் நீங்கள் புல்லு 10 மேட் ஆச்சா. ஸோ அவ்வளோதாங்க.
ஸோ நெக்ஸ்ட் மூவ் பண்ணாக்க ஸோ இந்த இடத்துல வந்து பண்ண இந்த மாதிரி 3 பிக் ஆட் பண்ணுற மாதிரி பிளாங்காக கொடுத்துடுவேன். ஸோ இது எப்படி ஃபிக்ஸ் பண்ணு பார்த்தலாமா? ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த 3 குரூப் இருப்பாருங்க. அந்த 3 குரூப்பையும் அதுக்கு மேலே ஒரு லேயர் பாருங்க. அதையும் நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு இந்த பாக்ஸையும் கொடுத்து காப்பி 4 லேயர் கொடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் கேப் இருக்க இடத்துல ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு காப்பி பண்ணி அதே பாக்ஸும் கொடுத்து பிஎஸ்லேயே கொடுத்துங்க. ஜஸ்ட் மேலே ஆட் ஆயிரும். இதை லாங் ப்ரெஸ் பண்ணி கரெக்டாக அந்த பிகுக்கு மேலே நீங்கள் 1 பை நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே. நீங்கள் ஆட் பண்ண நெக்ஸ்ட் முறை வரைக்கும் இந்த 3 குரூப் இருக்கான்னு செக் பண்ணுங்கள். ஸோ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது. இது எப்படி கம்ப்ரஸ் பண்ணி பார்க்கலாமா? ஸோ அதுக்கு அந்த குரூப்பை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஸ்பீட் ஐக்கன் யூஸ் பண்ணி இந்த ஆப்ஷன் ஹீல் பண்ணால் அது வந்து பண்ணாக்க டைமுக்கு எத்தனை கம்ப்ரஸ் வரும். இதே சேம் மெத்தடில் அடுத்த 2 குரூப்புக்கு நம்ம பண்ணி விட்டுக்கலாம். ஓகே, முடிஞ்சிச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ண நெக்ஸ்ட் கேப்பை விட்டு நெக்ஸ்ட் பிக் ஆட் பண்ணுறது ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்து காப்பி பண்ணது மறுபடியும் நீங்கள் பேஸ்லேயே கொடுத்துங்க. ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி இப்போ கரெக்டாக இந்த பிக்கு கீழே நாம் வந்து பண்ணால் கொண்டு வந்து செட் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே, செட் பண்ணியாச்சு. இது வந்து பண்ணால் கரெக்டாக டைமிங் ஏற்ற மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது கரெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட் இந்த கேஃபாக இருக்கா, இதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாமா? ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஃபெக்டோட ஒரு பிக் இருக்கா, ஜஸ்ட் அந்த பிக்லேயே நீங்கள் கிளிக் போயிட்டு இந்த பாக்ஸும் கொடுத்து காப்பிலேயே கொடுத்துக்குங்க. ஸோ நெக்ஸ்ட் கேஃப் இருக்க இடத்துல ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு காப்பி பண்ணி அதே பாக்ஸும் கொடுத்து பிஎஸ்லேயே கொடுத்தா ஜஸ்ட் இது ஆட் ஆயிரும். இதை லாங் ப்ரெஸ் பண்ணி கரெக்டாக இந்த குரூப்புக்கு கீழே வர மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிவிட்டோம். நெக்ஸ்ட்டு இந்த பிக்கும் நெக்ஸ்ட்டு இருக்குக்கான்னு செக் பண்ணி கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதனால் அந்த பிக்கை நம்ம செலக்ட் பண்ணிட்டு இந்த ஸ்பீட் ஐக்கன் யூஸ் பண்ணி இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணால் அந்த டைமிக்கு ஏற்ற மாதிரி ரெஸ்ட் ஏறும். ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு ஃபைனலி அப்படியே மூவ் பண்ணாக்க இந்த இடத்துல ஒரு கிரீன் கலர் இருக்கா. ஸோ இதில் எப்படி பிக் ஆட் பண்ணி பார்க்கலாம். ஜஸ்ட் நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துக்குங்க. கீழே ப்ளஸும் கூட்டு மீடியோ கூட்டு நீங்கள் எடி பண்ண பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு மேலே 3 பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஃபுல் கம்ஃபர்ட்ஸாக கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே மோட்ஸில் போயிட்டு இந்த ஆப்ஷன் போய்ட்டு ஃபுல் ஸ்கில்லை நீங்கள் வந்து பண்ணாக்க அட்ஜஸ்ட் போய் கரெக்டாக செட் பண்ணி விட்டுங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி கரெக்டாக அந்த கிரீன் கலருக்கு மேலே நீங்கள் ஆட் பண்ணி விட்டுங்க. நெக்ஸ்ட் இந்த கிரீன் கலர் எந்த அளவு இருக்கோ அந்த அளவுக்கு இந்த பிக்கை நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே ஒரு கிரீன் கலர் இருக்குது. அதிலே நீங்கள் கிளிக் போய்ட்டு எஃபெக்ட்குள்ளே போய்ட்டு இந்த 3 பட்டனை கிளிக் பண்ணிட்டு காப்பி கொடுத்துட்டு இப்போ நீங்கள் ஆட் பண்ண இமேஜில் போய்ட்டு இந்த எஃபெக்ட் அப்படி இங்கே பேஸ்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் இது ஆட் ஆயிரும். நெக்ஸ்ட்டு இந்த கிரீன் கலரை கிளிக் பண்ணிட்டு மேல் டில்ட் ஆப்ஷனை கொடுத்து நீங்கள் இப்போ டிலீட் பண்ணிட்டுக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு பிரிவில் பார்த்து உங்களுக்கு கிடைச்சா நெக்ஸ்ட்டு நீங்கள் செகண்ட் பிரிவில் வந்து பார்த்தீங்கன்னா கேர்ள் பிக் வச்சு ஆட் பண்ணுற இடத்துல வந்து பார்த்தாக்க இந்த எஃபெக்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்க பாய் பிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஆகும். ஸோ அது எப்படி ஆட் பண்ணி பார்க்கலாமா? ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் கரெக்டாக இந்த பிக்கு ஸ்டார்டிங் எடுத்துட்டு கீழே பிஸும் கொட்டு மீடியோ கொட்டு ஜஸ்ட் நான் வந்து ஒரு பிக்கை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். மேலே 3 பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஃபுல் கம்ப்ரஸர் கொட்டு கீழே மோட் சொல் போய்ட்டு தரப்பு சொல் போய்ட்டு லைட் நீங்கள் ஜூம் பண்ணி விட்டுக்கும் சொல்லலாம். இதை லாங் ப்ரெஸ் பண்ணி கரெக்டாக அந்த பிக்கு கீழே நீங்கள் வந்து நான் ஆட் பண்ணி விட்டுட்டு ஜஸ்ட்டு இந்த பிக் எந்த அளவு இருக்கோ அந்தளவுக்கு நீங்கள் சென்ட் பண்ணிட்டுனாக்க ஸோ அந்த எஃபெக்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஆட் ஆயிரும். ஸோ உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் பொருளை பார்த்த மாதிரி வீடியோ கிரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நீங்கள் சூப் பண்ணுறதுக்கு முன்னாடி மறக்காமல் மேலே செட்டிங் இதை கிளிக் பண்ணிட்டு இந்த ஃப்ரேம் ரேட் உங்களுக்கு 60 வச்சுக்கோங்க. 30 இருக்குன்னா 30 வச்சுட்டு டேரெக்டாக நீங்கள் வந்து பண்ணாக்க சூப் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ண பார்க்கணாக்கா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காம கூட பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கங்க. பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.